அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா அந்த தப்புக்கான கூலி கண்ணுக்கு பின்னாடி காமிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா அந்த தப்புக்கான தண்டனை என் பிள்ளைங்க காலத்தில், பிள்ளைங்களோட பிள்ளைங்க காலத்தில் அப்படி தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ளவங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் இப்போ நான் தப்பு செய்கிறேன்னா அந்த தப்பு எனக்கே காட்டுது. சரியா? என் பிள்ளைங்க காலம், அவங்க பிள்ளைங்க காலம் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா எனக்கே காட்டுது. ஏகப்பட்டது இந்த நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சாதாரண ஒரு ஒரு 10 நாளுக்குள்ளே நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்படி சொல்கிறது, துரோகிலாம் இருக்காங்கல்ல, துரோகினா வந்து பொண்ணுங்க பாவத்தை எடுத்து கொட்டிக்கிறது. ரெண்டாவது வந்துட்டு அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது. எப்படி சொல்கிறது, சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். நிறையா பாவம் செய்கிறது, கூடையே இருந்து குழி பறிக்கிறது, பொண்ணுங்களை ஏமாத்துறது. அது மாதிரி சொல்லணுன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது சொல்லணுன்னா. அந்த மாதிரி இருக்கிற நாய்ங்களுக்கு கடவுள் வந்துட்டு பின்காலத்துலலாம் எதுவும் காட்ட மாட்டேங்குது, முன்னாடியே காமிச்சிருது. இப்போ கடவுளுக்கே தெரியுது. ஏன்னா ஏன் வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னா அவங்களுடைய புள்ள காலத்துக்கு பேர புள்ள காலத்துக்கு ஏன் வந்து அதை வந்து நம்ம நீட்டாக கொண்டு போகணும். ஒருத்தவங்க தப்பு செய்கிறான்னா அவனுக்கே தண்டனையை கொடுக்கணும், அவனே அந்த தண்டனை ஏற்றுக்கணும்னு கடவுளுக்கே தெரியுது. அதனால இப்போ ஒருத்தவன் ஒரு தப்பு பண்ணுறான்னா அவனுக்கே இப்போ சாமி வந்துட்டு தண்டனை கொடுக்குது. அதை கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சூப்பராக கொடுக்குது சாமி. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் சாமி அள்ளி போட்டு குத்தும். அதுக்கு தான் சொல்கிறேன். என்றைக்குமே வந்து அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறதோ, பாவம் பண்ணுறதோ, பழி வாங்குறதோ, குடியை கெடுக்கிறதோ, குடும்பத்தை கெடுக்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அள்ளி போட்டு நல்லா வச்சு ஏற்றுன்னு ஆப்பு வைப்பார் சாமி. அது மாதிரி நடந்துட்டு ஏகப்பட்டது நடந்துருக்கு. இப்போ கூட நியூஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்களா பார்க்கலையான்னு தெரியல, மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன வாரத்துக்குள்ளே அதெல்லாம் எங்கள் ஊரில் நடந்த நிகழ்ச்சி தான். ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு தப்பு செஞ்சதுக்கான தண்டனை, சாமி கொடுத்த தண்டனை. அந்த மாதிரி வேணாம், அதையா நம்ம சொல்லிக்கிட்டு நல்லா வைப்பார் கடவுள் முறையாக ஆப்பு. அப்போ தான் தெரியும்.